நெக்ஸ்ட்டு வந்து வம்மிகா கேபி. அவங்க ஆக்டிங் வந்து நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த படத்துல. அவ்வளோ வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ரொம்ப ஒரு மெமரபிள் ரோல் அவங்களுக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு 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 லாங் டேக் ஒண்ணு இருக்கு. லோகேஷும் அவங்களுக்கும் வந்து ஒரு டேக்கு. ஒரு 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 1 1/2 நிமிஷத்துக்கு வரும்னு நெனைக்கிறேன். அதில செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஒரு இன்டென்ஸான சீனு. சூப்பரா நடிச்சிருப்பாங்க அந்த சீன்ல. நெறைய விஷயம் நான் ரசிச்சேன். அவங்க கேரக்டர பொறுத்து அருண் மகேஸ்வரன் வந்து எழுதின விஷயங்கள் வந்து, அவங்க அந்த கேரக்டர அருண் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு நெறைய மாஸ் சீன் வந்து செம்மையா எழுதியிருக்கு. ஒரு 2, 3 இடம் வந்து அவங்களுக்குன்னே உரித்தான மொமெண்ட்ஸா இருக்கு. தியேட்டர்ல வந்து விசில் பறக்குது. ஸோ பயங்கரமா இருந்துச்சு அந்த மொமெண்ட். அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ஒரு ஒரு கன் எடுத்து சுடுற ஒரு சீக்வென்ஸ். அப்புறம் கிளைமேக்ஸ்ல லோகேஷோட கார்ல இறங்கி 2 பேரும் லோகேஷும் அவங்களும் சேர்ந்து பண்ற ஒரு கன் வச்சு சுடுற ஒரு சீக்வென்ஸ் வந்து சூப்பரா இதா இருந்துச்சு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க கன்ன யூஸ் பண்ற விதம் கூட ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு போர்ட்ரேயல்ன்னு தான் நான் பார்த்தேன். அவங்க கன்ன சுடுறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. புல்லட் தீர்ற வரைக்கும் சுட்டுட்டே இருப்பாங்க. தீர்ந்ததுக்கப்புறமும் சுட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது போயிட்டே இருக்கும். அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கிடையாது. கன் எடுத்து அவங்க சுட்டு பழக்கம்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து இப்ப தான் லோகேஷ பார்த்து தான் கன் எடுத்து வந்து சுடுறதுக்குலாம் பழகியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்ட்டா குறி பார்த்து சுடுறதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால பார்க்குற இடத்துல டக்கு டகடகன்னு சுடுவாங்க. அப்படின்ற ஒரு ஒரு லாஜிக்கும் இருக்கு மேலோட்டமா பார்த்தா. பட் இன்னும் டீப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் லாஜிக் இருக்கு. அவங்க கண்ண ஏன் அப்படி பயன்படுத்துறாங்கன்றதுல. அது நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா, நான் சொன்னேன்ல ஒரு 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 லாங் டேக்ல சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு. அது வந்து ஒரு இன்டென்ஸான சீக்வென்ஸ். அதுல ஒரு கொலை ஒண்ணு பண்ணிருவாங்க ஒரு டாக்டர. அந்த சீக்வென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு ஒரு செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுது இந்த படம். அது என்னன்னா வந்து நமக்கு யூசுவலா சொல்லுவோம்ல, ஒருத்தன் மேல எனக்கு செம்ம கோவம் இருக்கு. அவன் எனக்கு இந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டான். எனக்கு ஒரு 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 விஷயம் இப்படி நிகழ்ந்துருச்சு. அதுக்கு இது என்ன காரணம்? நான் அவன கொன்னுட்டேன்னா எனக்கு இது சரியாயிரும். இந்த கோவம் முடிஞ்சிரும். அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் வந்து நெறைய படங்கள் அப்படிதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டில அப்படி இருக்காது. ரிவெஞ்ச் இஸ் அன் எண்ட்லெஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன வந்து நீங்க பழி வாங்கிட்டீங்க அப்படின்னு அவன கொன்னுட்டா கூட, அவன் மேல உங்களுக்கு இருக்க கோவம் முழுசா போயிருமான்னா கிடையாது. அந்த டாக்டர கொன்னதுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த வெறி அடங்காது. அவங்க இறந்து போன டெட் பாடிய கூட போய் அடிக்கிற அளவுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது பயங்கர இன்டென்ஸான சீக்வென்ஸா இருக்கும் அது. ஸோ அப்படிப்பட்ட பொண்ணு, அப்படியாப்பட்ட ஒரு ஒரு எமோஷன் இருக்கிற ஒரு பொண்ணு, மனநிலை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, கன்ன இப்படி தான் யூஸ் பண்ணுவா அப்படிங்கிறது வந்து செம்ம ஒரு ஒரு அக்யூரேட்டான ஒரு போர்ட்ரேயல். ஏன்னா, அவளுக்கு வந்து புல்லட் பத்தவே இல்ல. அவளுக்கு வந்து இன்னும் நீங்க புல்லட் குடுத்துட்டு இருந்தா, அவ சுட்டுக்கிட்டே தான் இருப்பா. ஏன்னா, அவளுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு வலி இருக்கு, ஒரு சோகம் இருக்கு. அத விட இந்த உலகத்து மேலயே வந்து ஒரு பெரிய ஒரு 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 கோவம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. அது வந்து தட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல்லி கேப்சர்ட் இன் திஸ் ஃபில்ம்.